एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிழம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் விஜய் மணிராம். இன்னைக்கு நாம இந்த காணொலியில எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்வி. அதாவது என்ன சொன்னாங்க, ஒரு ஆய்வு ஜாதகம் போட்டு பலன் சொல்லுங்க, எல்லாமே அடிப்படையா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்காக வேண்டி ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஜாதகம், ஒரு நல்ல ஜாதகம் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம யூடியூப்ல பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த ஜாதகத்தை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, இந்த ஜாதகத்தை ஆண் ஜாதகம். இது ஆண் ஜாதகம். வயசு 35 வயசு. 1989 பிறந்த ஒரு ஆண் ஜாதகம். வயசு 35 வயசு ஆகுது. அவரு பிறக்கும் போது கடக லக்கணம், ஜென்ம லக்கணம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிற. சுக்கர தசை 18 வருஷம் இருந்திருக்கு. ஆரம்ப மகாதசை, சுக்கர மகாதசை ஆரம்பத்துல 18 வருஷம் சுக்கர தசை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய தசை, அதுக்கப்புறம் சந்திர தசை. இப்ப சந்திர தசையில சூரிய புக்தி ஓடிட்டு இருக்கு. செப்டம்பர் 2024 வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு மேல்பட்டு செவ்வாய் தசை அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? இந்த ஜாதகருடைய அப்பா அம்மா நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணி நம்ம கேட்டாங்க, ஜாதகம் என்னுடைய பையன் எந்த ஒரு முன்னேற்றமும் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நம்ம அதுக்குண்டான சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை நம்ம யூடியூப்ல கொடுக்கலாம், எல்லாரும் யூடியூப் சப்ஸ்கிரைபர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ பாருங்க, ஆரம்பத்துல சுக்கிர மகாதசில பிறந்திருக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கிரகம் எல்லாமே 6, 8, 12 மறைஞ்சு போச்சு. இதுதான் மெயின் பாயிண்ட். 6, 8, 12ஆம் இடம் அப்படிங்கிறது துருஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாமே 6, 8, 12 ராங்கா கிரகம் எல்லாம் அமைஞ்சு போனதுனால இவர்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும். 35 வயசு ஆகுது. திருமணம் நடந்ததுனாக்கா கேட்டோம்னு சொன்னாக்கா திருமணம் ஆச்சு, 2வது திருமணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இப்ப நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு முன்னால நம்மளுடைய யூடியூப் சேனலை, சரஸ்வதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோலாம் நம்ம அப்லோடு பண்ணி பதிவு பண்ண போறோம். நீங்க உடனுக்குடன் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகும். இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஜாதகர் எப்படியாப்பட்டவர், ஜாதகர் என்ன நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு லக்கணம், லக்கணாதிபதி, லக்கணம் கடக லக்கணம், லக்கணாதிபதி சந்திரன் 6ஆம் இடத்துல மறைவு. லக்கணத்துல பாவ கிரகம் சொல்லக்கூடிய கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்ப லக்கணம், லக்கணாதிபதி போயிடுச்சு. அப்ப ஜாதகர் ஒண்ணுக்கும் தேர மாட்டார். சரி, லக்கணத்துக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் சூரியன் நல்லா இருக்கான்னு சொன்னா, அவரும் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு போனார். அவரும் வேஸ்ட். இப்படியாப்பட்ட ஒரு நிலையில அந்த ஜாதகம் என்ன முன்னேற்றம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக எந்த ஒரு முன்னேற்றமும் வராது. அதாவது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, பிரபஞ்சத்திடம் எந்த ஒரு கோரிக்கையை வச்சாலும் சரி, நமக்கு என்ன தேவையோ, அன்றாடம் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் பிரபஞ்சத்திடம் கோரிக்கை வச்சோம்னு சொன்னா, அந்த பிரபஞ்சம் யாரிடமாவது யார் மூலயமாவது கொண்டாந்து நமக்கு கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்கு. சரிங்களா? ஆனா நம்ம அந்த உதவியை பெறக்கூடிய இடத்துல அச்சய பாத்திரமாக இருக்கணும். அந்த ஒரு தன்மையை நம்ம நம்ம பெறக்கூடிய இடத்துல இருக்கணும். அச்சய பாத்திரமாக நம்ம இருக்கணும். அந்த பாத்திரம் ஓட்டையா இருந்துன்னு சொன்னாக்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ பிரபஞ்சம் கொடுக்க ரெடியா இருக்கு, ஆனா அதை அனுபவிக்க உன்னால திறமை இல்லை அப்படிங்கறத என்னோட அர்த்தம். புரியுங்களா? அப்போ லக்கணம், லக்கணாதிபதி, லக்கணத்துக்கு கிரகம் வைக்க, லக்கண காரகத்தை வைக்கிற சூரியன் கெட்டு போனார். 3 வாஸ்து அவுட். அப்ப ஜாதகர் சுத்த வேஸ்ட். அதுக்கடுத்து எதை கல்வி ஏதாவது இருக்கா, படிச்சிருக்காரா, அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா, அடிப்படை கல்வின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம், 2ஆம் பாவாதிபதி கெட்டு போனார். கல்விக்காரன் புதனை முதல்ல கெட்டு போனார். அப்புறம் எப்படி வரும்? சரி, 4ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கா, 4ஆம் பாவகாதிபதி ராகுவோட சேர்ந்துட்டாரு. 9ஆம் உயர்கல்வி இருக்கா? அதுவும் இல்லை. அப்ப கல்வி சுத்த வேஸ்ட். படிப்பு அறிவு அப்படிங்கிறது இல்லை. 4வது வரைக்கும் தான் போயிருக்கிறார் அந்த ஜாதகர். இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப அவங்க அப்பா அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க.
சரிங்களா? முதல் திருமணமும் முறிவு, 2வது திருமணம் நடந்திருக்கு. சரி, ஜாதகர் தான் சரியில்லை, வந்த மனைவி மூலியமாவது குடும்பம் ஒத்துழைமா இருக்குமா அப்படின்னாக்கா, இங்க 7ஆம் இடமும் பாருங்க கெட்டு கிடக்கு. 7ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்த அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான், 6ஆம் இடத்துல கிரக காரகத்துவம், அதாவது சுக்கிரன் வந்து களத்திரக்காரன் சொல்றோம் இல்லையா, அந்த களத்திரக்காரன் சுக்கிரனே 7ஆம் இடத்துல இருந்து கார்கோ பாவனாஸ்தி என்பதை ஏற்படுத்திட்டார். காரகம் பிளஸ் பாவகம் கார்கோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தி 7ஆம் இடமும் வாஸ்து அவுட் ஆயிடுச்சு. அப்ப ஜாதகரும் சரியில்லை, ஜாதகருக்கு அமைஞ்ச மனைவியும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இங்க சொல்லுது. சரிங்களா? இருந்தாலும் ஜாதகர் சரியில்லை, அது கல்வி, அவரோட கல்வி சரியில்லை. சரி, வருமானம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வருமானத்துக்கு உண்டான இடம் 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்தை இது 8ஆம் இடத்துல மறைஞ்சு போனார். அதுவும் 2ஆம் இடத்துல வருமானத்துக்கு உண்டான வழி அப்படிங்கிறது ஜாதகருக்கு கிடையாது. சரி, அடுத்தது திருமண வாழ்க்கையை நம்ம சொல்லிட்டோம். திருமண வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடம், 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. களத்திரக்காரகன் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து கார்கோ பாவனாஸ்தி ராகுவோட சேர்ந்துட்டாரு. அப்ப 7ஆம் இடம் திருமண வாழ்க்கையும் இங்க வேஸ்ட். அடுத்தது குழந்தை இருக்குமா, 2ஆம் திருமணம் கல்யாணம் பண்ணிருக்காரு இல்லையா, குழந்தை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தாய் தகப்பனுக்கு இருக்கு. எப்ப என்னுடைய மகனுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாம என்ன பண்ணணும், குழந்தைக்கு உண்டான காரக கிரகம் குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு போனார். 5ஆம் இடம் குழந்தைக்கு உண்டான பாவகம், 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 6ல மறைஞ்சு போனார். இப்ப இந்த மாதிரி கிரக அமைப்புகள்லாம் இருக்கும் பொழுது அவருக்கு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. வருமானம் இல்ல, சரிங்களா, எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இதுவரைக்குமே கிடைக்கல. தாய் யோகமா தகப்பன் யோகமானு பார்ப்போமா. இந்த தாய்க்கு உண்டான கிரகம் இவருக்கு 4ஆம் பாவகம் என்பது தாய். இந்த தாய்க்கு உண்டான கிரகம் சுக்கிரன், அவரும் ராகுவோட சேர்ந்துகிட்டு இருக்காரு. தாய்க்கு உண்டான கார கிரகம் சந்திரன், அவரும் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப தந்தை யோகமா, தந்தைக்கு உண்டான கிரகம் 9 பாவகம், 9ஆம் அதிபதி குரு 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதுக்கு உண்டான கிரக காரகத்தும் சூரியன், அவர் 2ஆம் இடத்த அதிபதியாக வந்து ஒரு 8ஆம் இடத்துல மறைஞ்சு போனார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்தளவுக்கு இது முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஜாதகமா தெரியல. இது ஒரு கர்ம வினை ஜாதகமா தான் நான் புரிஞ்ச வரைக்கும் இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் என்னதான் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. எந்தெந்த கோயிலுக்கும் நாங்க வந்து போயிட்டு வந்துட்டோம், என்னென்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாமளும் பெருசா எதுவும் நம்ம வந்து சொல்லிட போறது இல்ல, சரிங்களா? அதனால வந்து தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் பயன் குறையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி, தானம் தர்மம் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனம், புக்தி எல்லாம், சிந்தனை எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அதன் மூலயமா நீங்க வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஏன்னு சொன்னா இங்க எல்லாமே கிரகம் பூரா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க சூரியனும் 8ஆம் இடத்துல மறைவு, புதனும் மறைவு, ராகு சேர்ந்திருக்கிறாரு சுக்கிரன் 7ஆம் இடத்துல. அப்ப 7ஆம் இடமும் அவுட்டு. இங்க 3 கிரகமே 6ஆம் இடத்துல, செவ்வாய், சந்திரன், சனி 3 கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கு. சரி, குரு பாக்குறாரு, தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் பாக்குறாரு. அவ பார்க்கும் வகையில் ஏதாவது கடன் வாங்குவாரானாக்க கடனும் வாங்கல. தாய் தகப்பனுடைய அரவணைப்புல தான் அந்த ஜாதகருடைய மனைவி இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு குழந்தை பாக்கியமோ, செல்வ பாக்கியமோ, மன மகிழ்ச்சியோ, ஆரோக்கியமோ இதுவரைக்கும் ஜாதகர் அனுபவிக்கல. என்ன காரணம்னு சொன்னா, அவருக்கு வீரிய ஸ்தானமும் வீரிய ஸ்தானாதிபதி 1, 2, 3ஆம் இடம் வீரிய ஸ்தானம் இல்லையா, வீரிய ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய புதன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. வீரியம் அப்படிங்கிறது கிடையாது. சரி, அதுக்குண்டான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் தான் வீரியத்துக்கு உண்டான அதிபதி. அப்ப செவ்வாயும் இங்க 6ஆம் இடத்துல மறைஞ்சு போனார். அப்போ ஒரு வீரியம் தைரியம் இருந்தாதான் எதுவுமே ஒரு சாதிக்க முடியும். ஒரு தைரியம் வேணும், மன தைரியம் வேணும். இங்க மன தைரியம் இல்ல, ஒரு வீரியம் இல்ல, ஒரு தைரியம் இல்ல, ஒரு பராத்கரம் இல்ல, ஒரு கோழத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ஜாதகர் இன்னும் வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறாரு. பச்சை புள்ள மாதிரி இன்னமும் இருந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப வேதனையோட சொல்றாரு. அப்ப இவங்களுக்கு என்னதான் சொல்யூஷன் சொன்னா, நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்றோம், அவங்க செஞ்சாங்கன்னாக்கா அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இப்போ தற்போது நடப்பு இந்த சந்திர தசாயில சூரிய புக்தி கடைசி செப்டம்பர் மாசம் வரைக்கும், 2024 செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கு. இதுக்கு மேல்பட்டு வரக்கூடிய 5-10 செவ்வாய் தசை வருது. அதுலயாவது ஓரளவுக்கு உங்களுக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லாம் இறைவனோட வழி. ஏன்னு சொன்னா இங்க செவ்வாய் 5ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் இங்க கெட்டு போனாரு. முழு யோகா கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் செவ்வாய் முழு யோகாதிபதி. கடக லக்கணத்துக்கு 5-10 செவ்வாய்.
சிம்ம லக்னத்துக்கு 4 9 கூடிய செவ்வாய், இந்த 2 லக்னத்துக்குமே முழு யோகாதிபதியா செவ்வாய் வர்றதுனால செவ்வாய் அங்க பலமாக இருந்தா மட்டும்தான் கடக லக்னத்துக்கு குழந்தை பாக்கியம், தொழில், அந்தஸ்தெல்லாம் இவர்களுக்கு கொடுக்குப்பாரு. ஆனா இவர் செவ்வாய் இங்க கெட்டு போனார். எப்படி இவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு கிடைக்கும்? இவரோட மனைவி ஜாதகத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், தரேன்னு சொல்லிருக்கிறாங்க. அதுவும் மூலியமாக பார்த்து ஏதோ குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நாம பண்ணலாம். இது தான தர்மம் பண்ணினா மட்டும்தான் இது ஏதாவது ஒண்ணு தேரும். தான தர்மம் பண்ணி அதுக்கு மேல்பட்டு அவங்க அந்த சிந்தனைகள்லாம், அவங்களுடைய சிந்தனைகள்லாம் மாறணும். இது கர்ம வினை ஜாதகம். இந்த சிந்தனைகள்லாம் மாறி அவங்களுக்கு நல்ல பயனாக அமையும் என்று சொல்லி நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆய்வு ஜாதகம் தான் நான் தேடிட்டு இருந்தேன். அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு ஆய்வு ஜாதகமா நம்ம போடலாம். நல்ல ஆய்வு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நம்ம போடலாம். நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அதாவது ராசி பலன் உங்களுக்கு போட தெரியாதா, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாம் போட தெரியாதா, ஜாதக ஆய்வு ஜாதகம் போட தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க யூடியூப்ல. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, தயவு சேர்ந்து என்கிட்ட நீங்க எதுவா கேட்கறதா இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களோட ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணின்னு சொன்னாங்க, நாம அதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம கொடுக்கலாம். நம்மளோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 9087730499. இந்த நம்பருக்கு உங்களோட ஜாதக டீட்டெயில் அனுப்பி கொடுத்து உங்களோட கேள்வி கேட்கும் பொழுது நாம அதுக்குண்டான விடையை நம்ம தரலாம். எல்லாருமே யூடியூப்ல போடக்கூடிய வீடியோவுக்கு கீழே கமெண்ட் கொடுக்குறீங்க, நம்மளால பார்க்க முடியல, நேர காலங்கள் நமக்கு சரியில்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அதெல்லாம் நம்ம அனுசரிச்சு தான் ஒரு வீடியோ கொடுக்குறோம். இருந்தாலும் பார்க்க முடியாத ஒரு கமெண்ட்லாம் இருக்கு. அதனால என்னோட நம்பருக்கு வாங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். உடனே நம்பருக்கு கொடுக்கலன்னு வருத்தப்படாதீங்க. அதுவும் அன்றைக்குள்ள நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிங்களா? மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் விஜய் மணிராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.